மீடியா 7 வெப் டிவி வழங்கும் வாழ்வில் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சிகள் இணையதளத்தில். இதில் மார்க்க அறிஞர்கள், சமூக தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். காண தவறாதீர்கள். உடனே இணைத்துக் கொள்ளுங்கள். மீடியா 7 வெப் டிவி முகநூல் பக்கத்தில். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு தலைப்பு வழிமார்களின் வகைகள் 12. ஜுமாவிலே சொல்ல முடியாத சில தலைப்புகள். இன்றைக்கு சமூகத்திலே ஆன்மீக பஞ்சம் நிறைந்திருக்கிறது. அறிவியலை அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு இன்றைக்கு சமூகம் ஆன்மீகத்தை அறிய தயாராக இல்லை. தேட்டம் இருக்கிறது, ஆனால் அதை அறிவதற்கு தயாராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறகு அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கவில்லை. யாரும் பெருமானார் இறுதி நபி. இதற்கு பிறகு இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிமார்களை தான் ஏற்பாடு செய்திருக்கிறார். சஹாபாக்கள், தாபிஈன்கள், விலாயத்தை பெற்ற வழிமார்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்ற வழிமார்கள். இந்த வழிமார்கள் மொத்தம் 12 வகை. இது ஒரு பெரிய அரசாங்கம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்தை வளர்க்க ஒரு அற்புதமான திட்டத்தை அமைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரசாங்கத்தை நடத்தி வருகிறார். அதிலே முதல் வகை விலாயத்தை பெற்றவர்கள். வலியுல்லா என்றால் அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த அன்பு உள்ளவர். இவர் அல்லாஹ்வை நேசிப்பார், அல்லாஹ் இவரை நேசிப்பார். நாம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். உதட்டளவிலே இருக்கிற உண்மையிலேயே அல்லாஹ்வின் ஆளுமை, உள்ளமை, வல்லமை இதையெல்லாம் அறிந்து அல்லாஹ்வை அழைக்கிறோமா? ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஒரு சிறுமி அழுது கொண்டிருப்பதை பார்த்து, ஏன் அம்மா அழுகிறாய்? அந்த சிறுமி ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுக்கு பதில் சொல்லும். அழுதால் தானே தாய் பால் கொடுப்பாள், அழுதால் தானே தாய் பசி நீப்பாள். அல்லாஹ்விடத்திலே அழாமல் எப்படி அவன் அன்பை பெற முடியும் என்பாள். அதற்கு பிறகுதான் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லி சொல்லி அழுவார்களாம். ரப்பே, ஒரு சிறுமி அழுது உன்னிடத்திலே சாதனை பெற்றிருக்கிறார். இந்த ஹஸன் பஸ்ரி இன்னும் அழாமலே இருக்கிறானே, இந்த ஹஸன் பஸ்ரி இன்னும் அழாமலே இருக்கிறானே, உன் அன்பை புரியாமலே இருக்கிறாரே என்று அழுவார்களாம். அல்லாஹ்வின் மீது அன்பு உறவை. இதுதான் விலாயத்துக்கான அடையாளம். வலியுள்ள அல்லாஹ்வின் மீது அன்பு உறவை. ஹாரூன் ரஷீத் மன்னராக இருந்த ஒரு வலியுல்லா. நிறைய இளைஞர்களின் தொடர்பை பெற்று வலியுல்லாவாக மாறியவர் ஹாரூன் ரஷீத். மௌத்தா போகிற நேரத்திலே ஹாரூன் ரஷீத் மாமன்கள் இல்லையா, மரணமாகிற நேரத்திலே அந்த சக்கராத்து காலில எனக்கு தோண்டி இருக்கிற கபரை காட்டுங்கள் என்றாராம். உலகத்துல கபரஸ்தான எனக்கு எப்படி தோண்டி இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்த மையத்து உலகத்துல யாராவது உண்டா? மூத்தா போனதுக்கு பின்னாடி கபர் தோண்டுவாங்க. ஆனா எனக்கு கபர் இப்படி இருக்க வேண்டும் என்று தோண்டி எனக்கு ஹாரூன் ரஷீத் மாமன்னர், என் கபரை காட்டுங்கள். போய் கபரை பார்க்கிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள், வானத்தை பார்க்கிறார்கள். ஹாரூன் ரஷீத் மாமன்னர் இந்தியாவை போன்று 4 மடங்கு ஆட்சி செய்தவர்.
ரஷீதுடைய ஆட்சி விரிந்த ஆட்சி. அல்லாஹ் அக்பர். வமா அகனி அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா என்று கவரை பார்த்து இறைவசனத்தை ஓதினார்களாம். என்னிடத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் வமா அகனா அன்னி மாலியா, எனக்கு எந்த பயனும் அளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என் அரசாட்சி இப்பொழுது போகிறது. பார்த்துவிட்டு வானத்தை இரண்டாவது முறையாக பார்த்து ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா யஸாலு முல்குஹு, நீங்காத அரசாட்சிக்கு சொந்தக்கார ரப்பே இர்ஹம் மை யம்லிக் முல்குஹு, நீங்கும் அரசாட்சிக்கு சொந்தக்காரனான இந்த ஹாரூன் ரஷீதை நீ இறக்கப்பட்டு மன்னிப்பாயாக, உன் கூட்டத்தில் நீ சேர்த்தருள்வாயாக. மா மன்னரின் நிலை அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஆட்சியாளர் அழியாத ஆட்சிக்கு சொந்தக்கார ஆட்சியாளரிடத்தில் என்றைக்காவது நம்மை நாம் ஒப்படைத்திருக்கிறோமா? ஒப்படைக்க தயாராகவே இல்லை. அப்ப எங்க விலாயத்தை பற்றி நாம் அறிய போகிறோம்? விலாயத்தினுடைய முதல் படித்தரம் அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டவர்கள் வழிமார்கள். ஆனால் இந்த வழிமார்களை பற்றி அறிவதற்கு முன்னால் சில செய்தி சொல்லுவேன். ஷரியத்துக்கு மாற்றமாக ஒரு வழி கூட நடக்க மாட்டார். சில பேர் தொழுகிறதே இல்லை, ஆனா தன்னை வழியில்லாவாக பச்சை தலப்பா கட்டிட்டு அவர் வழியில்லாவா? அங்கிருக்கூடியவர்களே, அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நவுதுபில்லா, சிகப்பு தலப்பா கட்டிட்டா அவர் வழியில்லா, அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம். விலாயத்தை பெற்றவர்கள் என்றைக்குமே தன்னை அவுலியா என்று அறிமுகப்படுத்துவதில்லை. அல்லாஹ்வின் அன்பிலே தோய்ந்து போயிருப்பார்கள், என்றைக்குமே பயந்து கொண்டே இருப்பார்கள். ரப்பு இதை நீடித்து வைப்பானா பிடித்து விடுவானா என்று பயந்து கொண்டே இருப்பார்கள். இந்த விலாயத்தினுடைய அடுத்த ஸ்டேஜ், இரண்டாவது ஸ்டேஜ் நுகபாக்கள். இதுல 300 பேர் தான் மொத்தமே இருப்பார்கள். ஒருவருக்கு பின்னர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொருவரை ஏற்பாடு செய்வார். நுகபாக்கள் இவர்களின் ஆற்றல் என்ன தெரியுமா? லவ் அக்ஸம அலல்லாஹ் லஅபரஹுல்லாஹ். நுகபாக்களின் ஆற்றல், சத்தியம் செய்தால் அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் களம் இறங்கி விடுவான். அல்லாஹ் எவ்வளவு அவர்களின் மீது அன்பு வைத்திருப்பான். லவ் அக்ஸம அலல்லாஹ் லஅபரஹுல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திலே சொல்லுவார்கள், ரப்பே நான் உன் மீது சத்தியம் செய்து விட்டேன், என் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக துண்டாக்கப்பட்டு நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். அதை போன்றே ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக துண்டாக்கப்பட்டு அவர்களின் விரல் நிலத்தில் இருக்கக்கூடிய மச்சத்தை வைத்துத்தான் அவர்களை கண்டுபிடிக்க முடியும் என்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவங்கெல்லாம் நுகபாக்கள், மொத்தம் 300 பேர் இருப்பார்கள். இந்த நுகபாக்களுக்கு அடையாளம் வெளிரங்கமாக 4 அடையாளம் இருக்கும், உள்ளரங்கமாக 6 அடையாளம் இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். முதலாவது கஸ்ரத்துல் இபாதா, இவர்கள் நிறைய வணக்கம் செய்து கொண்டே இருப்பார்கள், இபாதத் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு 1000 ரக்காத்து தொழுகிற வழிமார்கள் உண்டு. நாம இருக்கிற 5 நேர தொழுகைக்கு ஆடி போயிருக்கிறோம் இல்லையா? அதுவே ரமணான்ல கலாவை விடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். கஸ்ரத்துல் இபாதா. இரண்டாவதாக ஜுஹதா, பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுத்தால் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். உலகத்திலே இருப்பார்கள், ஆனால் ஒட்டாமல் இருப்பார்கள். தாமரை இலை உலகத்தில் இருக்கும், தண்ணீரில் இருக்கும், ஆனால் ஒட்டாது. தாமரையில் தண்ணீர் ஒட்டிவிட்டால் அந்த இலை அழுகிவிட்டது என்று பொருள். இதை போன்று உலகத்திலே வாழ்வார்கள், ஆனால் ஒட்டாமல் வாழ்வார்கள். மூன்றாவது வெளிரங்கமான அடையாளம் அத்தஜர்ரு அனில் இராதா, மனம் என்ன நாடுகிறதோ அதற்கு மாற்றமாக செய்வார்கள். மனம் நாடுறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சிறியு சித்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா 12 வருடமாக குளிர்ந்த தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களாம். நீ ஒவ்வொரு நோம்புக்கும் நோம்பு திறக்கிற நேரத்துல அந்த குளிர்ச்சியான தண்ணி இல்லைன்னா எங்களுக்கு நோம்பு திறக்க மாதிரியே இல்லை. 12 ஆண்டுகளாக ஆசைப்பட்டார், ஆனால் கடைசி வரை குடிக்கவே இல்லை. தன் ஆசையை வெளிப்படுத்த குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து இறைநேசர்கள் வைத்திருக்கிறார்கள். கண்விழித்து பார்த்தால், அது முன்னாடி தூங்கிட்டாரு, தூங்கிட்டு கண்விழித்து பார்த்தால் குளிர்ந்த தண்ணீர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இல்லை, இப்பொழுதுதான் கனவு கண்டேன். அதிலே ஊர்லின் பெண்கள் சொன்னார்கள், குளிர்ந்த தண்ணீர் வேண்டுமா, நான் வேண்டுமா என்று கேட்டார்கள்.
கேட்டார்கள். குளிர்ச்சியான தண்ணீர் வேண்டுமா, நான் வேண்டுமா என்று கேட்டார்கள். ஊர்லீனை அடைய வேண்டுமானால் இந்த தண்ணீரை தொடாமல் இருக்க வேண்டும், எனக்கு அந்த தண்ணீர் வேண்டாம் என்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதை ஒதுக்கினார்களே. வரலாறையாவது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? வழிமார்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் அவங்களை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். அடுத்ததாக அவர்களுடைய அடையாளம் 4வது குவத்தே முஜாஹதா. அவங்க எப்பயுமே முஜாஹதா, முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு. இன்னைக்கு நாம் அந்த எந்த முயற்சியும் இல்லை. பேரளவிலே முஸ்லிம் என்று சொல்லுகிறோமே தவிர அந்த விநாயகத்தை பெறுவதற்கு இல்லை இல்லை. கொஞ்சம் தூரம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்திருக்கிறோமா? உள்ளடங்கமான அடையாளங்கள் அவர்களுக்கு 6 இருக்கும். தௌபா, எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்திலே அழுது தௌபா செய்து கொண்டிருப்பார்கள். அல் இனாபா, தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள். அல் முஹாசபா, இரவு உறங்குகிற பொழுது கணக்கு பார்ப்பார்கள். இன்னைக்கு என்னென்ன தப்பு செஞ்சிருக்கிறோம், என்னென்ன நன்மை செய்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்ப்பார்கள். தப்புக்கு உடனே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். 4வது தஃபக்குர், அல்லாஹ்வை எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். 5வது அல் இஅ்திஸாம், குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடித்துக் கொள்வார்கள். 6வது ரியாலா, அவர்கள் எப்பொழுதும் பயிற்சி மேற்கொண்டு கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் இருந்தால் தான் அவர் நுகபாவாக ஆக முடியும். இது 2வது ஸ்டேஜ். வழிமார்களில் 3வது ஸ்டேஜ் நுஜபாக்கள். உலகத்தில் மொத்தமே 70 பேர் தான் இருப்பார்கள். 70 பேர்கள் நுஜபாக்கள். இந்த நுஜபாக்கள் நாட்கள் என்ன? இவங்க மூத்த போயிட்டா இவங்க ஜனாசா காணாம போயிடும். அவர்களினுடைய ஜனாசாவை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நுஜபாக்கள் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள். அவர்களால் தான் மழை பெய்யும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் அறியாத புறத்திலிருந்து வந்து உதவுவார்கள். இது யாருடைய வேலை? நுஜபாக்களின் வேலை. எங்கேயாவது பாலைவனத்தில் மாட்டிட்டோம், ஏதாவது சிக்கல் இருக்கிறோம், சிரமங்கள் இருக்கிறோம், அல்லாஹ்வை அழைக்கிற பொழுது உதவுவதற்கு வரக்கூடியவர்கள் நுஜபாக்கள். அல்லாஹ்வுல் ஹதரமி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, சஹாபாக்கள்ல சில பேர் நுஜபாக்களாக இருந்தார்கள். அதிலே அல்லாஹ்வுல் ஹதரமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களிடத்திலே 3 அதிசயத்தை நான் பார்த்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நடந்ததை போன்று நடக்கிறது. நடுவில் எதிரிகள் பின்னால் துரத்தி வருகிறார்கள். ஓடுவதற்கு வழி இல்லை. கடல் தெரிகிறது. 6 இறையில் வருகிறது. அல்லாஹ்வுல் ஹதரமி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தன் குதிரையை ஓட்டினார்கள். படை வீரர்களை ஆற்றிலே இறக்கினார்கள். 6 வழி கொடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு செய்ததை போன்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுல் ஹதரமிக்கு செய்தான். அவர் வைத்திருந்த வார்த்தைகள் நாலதான். அல்லாஹ்வுல் ஹதரமி எப்பொழுதுமே அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவார், யா ஹலீம் யா கரீம், யா அலியு யா அலீம், யா ஹலீம் யா கரீம், யா அலியு யா அலீம் என்றுதான் சொல்லுவார். அவருக்கு கிடைக்காததே இல்லை. அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தார். தோழர்கள் எல்லாம் தாகத்திலே இருக்கிற பொழுது அல்லாஹ்வுல் ஹதரமி இடத்திலே போய் சொன்னார்கள், கடுமையான தாகமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லை என்று சொல்ல வானத்தை பிள்ளையை அழைத்ததை போன்று அழைத்தார். அபூ ஹுரைரா சொல்வார்கள், வேகமே வா, வேகமே வா. நம்ம சொன்ன வருமா? இடிதான் நம்ம செய்யற பாவத்துக்கு இல்லையா? மேகத்தை அழைத்தார், மேகங்கள் வந்தது, மழை பொழி என்றால் மழை பொழிந்தது, எல்லோரும் தண்ணீர் பருகினோம். இதை நான் அல்லாஹ்வுல் ஹதரமி இடத்திலிருந்து 2வதாக பெற்றுக் கொண்டேன். 3வது அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுல் ஹதரமி வஃபாத்தாகி விட்டார்கள். வஃபாத்தான பொழுது அவர்களை அடக்கினோம். அடக்கிய நேரத்திலே ஒருவர் தன்னுடைய மோதிரத்தை விட்டுவிட்டார். அதை தோண்டி மீண்டும் எடுக்கலாம் என்று தோண்டுகிற பொழுது அவர்களின் ஜனாசாவை காணவில்லை. அடக்கி கொஞ்ச நேரத்திலே தோண்டப்படுகிறது, ஜனாசா இல்லை. ஹரமில் ஹய்யான் நுஜபாக்களின் வரிசையில் உள்ளவர். ஜனாசாவை அடக்கிவிட்டு இவர்கள் வெளியே செல்வதற்குள்ளே ஜனாசா காணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய உடலை பாதுகாக்கிற பொறுப்பை அவன் எடுத்துக் கொள்ளுவான். இப்பொழுது
சில வழிமார்கள் இருக்கிறார்கள். நாலாவது அபுதால்கள். அபுதால்கள் உலகத்தில் மொத்தமே 40 பேர் தான் இருப்பார்கள். பேரே பதில். அவர் மூத்தாகிவிட்டால் இன்னொருவர் பகரமாவார். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் உண்டு. அபுதால்கள் ஆண்கள் மூத்தாகிவிட்டால் அதற்கு பகரமாக பெண் வருவார்களாம். பெண்கள் மூத்தாகிவிட்டால் அதற்கு பகரமாக ஆண் வருவார்கள். இந்த அபுதால்களின் ஆற்றல் என்ன தெரியுமா? இறை நெருக்கத்தை பெற்ற அபுதால்களின் ஆற்றல் மீன்களும் வன விலங்குகளும் பறவை பட்சிகளும் அவர்களுக்கு கட்டுப்படும். எல்லாம் படைப்பினங்கள். காரணம், படைத்தவனுக்கு அவர்கள் தன்னை ஒப்படைப்பதால் படைப்பினங்கள் அவர்களுக்கு கட்டுப்படும். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். படைப்பினங்களே அவர்களுக்கு கட்டுப்படும். அபூ ரைஹானா ரலியல்லாஹு தஆலா டைலர். தைத்துக் கொண்டே இருக்கிற பொழுது எப்பொழுதுமே திக்கரோடே தைத்துக் கொண்டிருப்பார்களா? அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள். ஆற்றோரங்களிலே வைத்து தைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஊசி ஒன்று ஆற்றுக்குள்ளே விழுந்து விடுகிறது. அந்த ஊசியை கொண்டு வருவதற்கு மீன்கள் போட்டி போட்டதாம். அவர் போட்ட ஊசியை, கையிலிருந்து விழுந்த ஊசியை கொண்டு வந்து கொடுப்பதற்கு மீன்கள் போட்டி போட்டது. இன்னும் வரலாறுகள் பேசுகிறது, அவர் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்தால் அவரை பார்ப்பதற்கு மீன்கள் போட்டி போட்டு வருமா? ஒரு வழியை பார்த்து வருகிறோம் என்று மீன்கள் போட்டி போட்டு வருமா? அவ்வளவு ஆற்றல் நிறைந்தவர்கள் அபூ ரைஹானா ரலியல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, வன விலங்குகள் அவர்களுக்கு கட்டுப்படும். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹு அக்பர், முஹத்திஸ், பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் சயீத் இப்னு முஸய்யப் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குண்டர்களை அனுப்பி, பொதுவாகவே நல்லவர்களை பிடிக்காத ஒரு அரசன் இருந்தால் அது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபாகத்தான் இருக்கும். குண்டர்களை அனுப்பி பிடித்து வர சொல்ல குண்டர்கள் பிடித்து வருகிறார்கள். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்து வருகிறார்கள். அபுதால்ல உயர்ந்த அபுதாலில் உள்ளவர்கள் அவர்கள் பிடித்து வருகிற பொழுது இரவு நேரமானது. நடுக்காடு, பக்கத்திலே பாதிரியின் வீடு இருக்கிறது. அங்கே போய் ஒதுக்கிக் கொள்ளலாம் என்று சொல்ல, நீங்கள் எல்லாம் அங்கு தங்கிக் கொள்ளுங்கள், நான் இங்கு தொழுது கொள்கிறேன் என்று தக்பீரை கட்டி தொழுகிறார்கள். மேலிருந்து அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வன விலங்குகள் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அன்புக்குரியவர்களை கதை அல்ல, ஹதீஸ்களும் வரலாறுகளும் சொல்லித் தருகிற ஆதாரங்கள். இந்த குண்டர்கள் தூக்கி செல்ல வந்த குண்டர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க போய் ஹஜ்ஜாஜ் எதையாவது பொய்ய சொல்லிக்கிறோம், நீங்க தப்பித்து செல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ரப்புல் ஆலமீன் என் மரணத்தை ஹஜ்ஜாஜின் கையில் வைத்திருக்கிறார், அதனால் செல்வோம் என்று மரணத்தை கண்டு பயப்படாதவர்கள் அபுதால்கள். என் மரணம் அவன் கையில் இருக்கிறது, வாருங்கள் செல்லலாம் என்று முன்னால் போய் நிற்கிறார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுவான், என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் சயீத் இப்னு முஸய்யப்? என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? அழகாக சொன்னார்கள் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடுகளை மேய்க்கிற ஓநாயாக அல்லாஹ் உன்னை அனுப்பி இருக்கிறான். ஆடுகளை மேய்க்கிறது ஓனாய் போச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்தியாவினுடைய ஆட்சி நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. ஓனாயின் கையில் ஆட்சி மாற்றி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஓனாயை கவுவதற்கு ஒரு சிங்கத்தை அனுப்புவானாக. அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும் இல்லையா? அவன் வந்த கோபத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு கத்ல் செய்கிறான். அல்லாஹு அக்பர். இந்த வழிமார்களை தொட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சரியாக ஒரு வாரம் இறந்ததிலிருந்து சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதிலிருந்து கடும் காய்ச்சலாக மாறுகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு உடம்பில் இருக்கிற சதைகள் எல்லாம் கீழே விழுகுமாம். நெருப்பை மூட்டி அந்த குளிரை தாங்குவதற்காக நெருப்பிலே காட்டப்படும் சதைகள் தனித்தனியாக விடும். லாமிசாஸ் லாமிசாஸ் என்று சொல்வார்களே, என்னை யாரும் தொட்டு விடாதீர்கள் என்று கடும் காய்ச்சலில் இறந்து போனான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அவனை அடக்கிய இடத்தை கூட எங்கே என்று காட்டாமல் அடக்குங்கள். காரணம், மக்கள் அடக்கிய இடத்தில் செருப்பால் அடிப்பார்கள். அவ்வளவு கொடுப்போட அதை
விட பெரிய கொடுங்கோலன் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறானோ என்று எண்ண தூண்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றி அருள்வானாக. வல்லாஹு கைருல் மாக்கிரீன். யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அதற்கெல்லாம் சிறந்த சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். அபுதார்கள் வன விலங்குகள் அவர்களுக்கு கட்டுப்படும். இவர்களின் அடையாளங்கள் லாஹிரா வ பாத்தினா. வெளிரங்கமாக அவர்களுக்கு 4 அடையாளங்கள் இருக்கும், உள்ரங்கமாக அவர்களுக்கு 4 அடையாளங்கள் இருக்கும் என்று வரலாறுகள் சொல்கிறது. ஒன்று கஸ்ரத்துல் இபாதா, இவர்களும் அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்வார்கள். இரண்டாவது, இவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் கூட அவர்கள் பணிவோடு இருப்பார்கள், தவாதும் அவர்களிடத்தில் இருக்கும். மூன்றாவது, அல்-அதப், ஒழுக்கத்தோடு அவர்கள் இருப்பார்கள். என்றைக்குமே ஒழுக்கம் தவறியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். நான்காவதாக சிறு வாழ்க்கையிலே அவர்கள் எப்பொழுதும் அவதார்கள் உண்மையையே பேசிக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் வெளிரங்க அடையாளம். உள்ரங்கத்திலே அவர்களுக்கு 4 அடையாளம் இருக்கும். சபர், அல்லாஹ் கொடுத்திருக்கிற சோதனைகளில் பொறுமையாக இருப்பார்கள். இரண்டாவது சுக்ர், அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் நன்றி செலுத்துவார்கள். மூன்றாவது ரிலா, அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். நான்காவது ஹயா, பாவத்தை கண்டு வெட்கப்படுவார்கள், பாவம் செய்யாமல் இருப்பார்கள். இதெல்லாம் அபுதால்களின் அடையாளம். இன்னொரு ரிவாயத்திலே இப்படி எழுதுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆற்றலை பெற்றவர்கள் அபுதால்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல், அல்லாஹ்வின் நண்பன். இதை போன்ற அபுதால்களும் அல்லாஹ்வின் நண்பன். அல்லாஹ்வின் நண்பன். வரலாறு பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாலைவனத்திலே சென்றார்களாம். ரப்பே, கடும் தாகமாக இருக்கிறது ரப்பே என்று கேட்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், பக்கத்துல ஒரு ஆட்டு இடையன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான், அவனிடத்துல போய் கேள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, நம்மள மாதிரி நினைக்கிறாங்க, ஆட்டு இடையனுக்கு எங்கே தண்ணீர் இருக்கும் என்று தெரியும். கேட்டா ஆடுகளுக்கு தண்ணி கொடுப்பானா இல்லையா, தண்ணீர் எங்கே இருக்கும் என்று தெரியும், கேட்டா கொடுத்துருவான் என்று எண்ணி அவரிடத்திலே போய் அந்த சின்ன பையன், 12 வயசு பையன் போய் தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க அந்த ஆட்டு இடையன் கேட்கிறான், கடுமையான வெயில், பாலைவன பகுதி, சூடான தண்ணீர் வேண்டுமா குளிர்ந்த தண்ணீர் வேண்டுமான்னு கேட்டான். அப்பயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தூக்கி வாரி போடுச்சு. பாலைவனத்துல சூடான தண்ணீர் வேண்டுமா குளிர்ந்த தண்ணீர் வேண்டுமான்னு கேட்கிறாரே, சரி கேட்டு பார்க்கலாம். குளிர்ச்சியான தண்ணீர் வேண்டும். ஆடு மேய்க்கிற குச்சியை பூமியிலே வைத்து தட்டுகிறார். தட்டியதற்கு பிறகு பூமியிலிருந்து தண்ணீர் பொங்குகிறது. அது எப்படி இருந்தது தெரியுமா? அஸ்பாமின் அல்லவாய், பாலை விட தெளிவாக இருந்தது. அகலாமினல் ஆசல், தேனை விட சுவையாக இருந்தது. அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், ரப்பே, என்னை கலீல் என்று சொல்லுகிறாய், உன்னிடத்தில் தான் நான் தண்ணீர் கேட்டேன், ஆனால் அந்த சிறுவனை காட்டினாயே, என்ன காரணம்? இந்த சிறுவனின் பேணுதலால் இவனை அபுதாலாக மாற்றிவிட்டேன். இந்த சிறுவன் இதுவரை எஜமானனின் ஆட்டை மேய்க்கிறான், ஒரு சொட்டு பாலை கூட அவன் நாக்கில் அவன் வைத்து பார்த்ததில்லை. ஒரு நாள் கூட இத்தனை ஆண்டுகள் ஆடு வைக்கிறான், ஒரு சொட்டு பால் எஜமானனுடைய பொருளை தொட்டதே இல்லை. அதனால் இவனை வலியுள்ளாமாக அபுதாலாக மாற்றிவிட்டு அவன் இந்த மலையை பார்த்து நகரு என்றால் மலையை நகர்த்தி வைத்துக் கொள்வேன். அன்புக்குரியவர்களே, இது ஆன்மீக உலகம். அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவுலியாக்கள், அபுதால்கள். ஐந்தாவதாக அபுதால்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருப்பவர்கள் அன்வார்கள். அன்வார்கள் இவர்களின் ஆற்றல் என்ன தெரியுமா? வழிமாறுகளை உருவாக்கும் வேலையை செய்வார்கள். வழிமாறுகளை இவங்க உருவாக்குவாங்க, தன்னுடைய பிரகாசத்தால் வழியுள்ளாக்களை உருவாக்குவார்கள். அப்படி உள்ளவர்கள் தான் தின்னூனி, மிஸ்ரி, ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் போன்றவர்கள். இவங்க வழிமாறுகளை இவங்களே உருவாக்குவாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று காமில் ஓ முகம்மல் என்ற அரபியிலே சொல்வார்கள். இவர்களும் பரிபூரணமாகிவிட்டு பிறர்களையும் உருவாக்குவார்கள். தின்னூனி, மிஸ்ரி, ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இவர்கள் உருவாக்கியவர்கள் தானே ஹாரூன் ரஷீத், மன்னரினுடைய மனைவி. இவர்கள் உருவாக்கியவர்கள். போய் ஆத்தங்கரையில உட்கார்ந்து கடலுக்கு அருகிலே உட்கார்ந்து வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவும் அவங்க மனைவியும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தின்னூனி மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் பொதுவாகவே வடப்போட்டு நல்லவர்களை சலித்தெடுப்பதில் தின்னூனி மிஸ்ரிக்கு நிகர் யாருமே இல்லை. மண் வீடு, நம்ம பிள்ளைகள் கட்டுற மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டு
ரூபா. யார் வாங்கிக் கொள்கிறீர்கள்? 30 30 30 சராசுன் அதராகி சராசுன் 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 என்று சொல்ல ஹாரூன் ரஷீத் சிரிக்கிறார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா மண்ணு வீட்டை போய் எவனாவது 30க்கு வாங்குவன லூசு பையில வாங்குறவன் என்று கேட்கிறார். ஆனா மனைவி பொதுவாகவே பெண்களுக்கு இறைநெருக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்க யோசிக்கவே இல்லை, நான் 30 கொடுத்தாங்க எனக்கு கொடுத்துரு என்று சொல்லிவிடுகிறார்கள். 30 திருகத்திற்கு வாங்கிக் கொடுக்கிறார்கள். சுபைதா அம்மா 30க்கு வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. போற வழியெல்லாம் ஹாரூன் ரஷீத் திட்டுறாரு, உடனே மாதிரி பையக்காரியை பார்த்ததே இல்லையே, 30க்கு போய் வாங்கியிருக்கிறியே, மண் வீட்டை யாராவது வாங்குவாங்களா? பிரயோஜனமா கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த இளைஞர்கள் எப்பயுமே கொஞ்சம் பங்கரையாவும் இருப்பாங்க, இவர்கிட்ட போய் இப்படி வாங்கியிருக்கிறியே. அன்று இரவு உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஹாரூன் ரஷீத் அழகான ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவிலே ஒரு அற்புதமான சொர்க்க மாளிகை, அதன் திறப்பு சுபைதாவின் கஸ்ரே சுபைதா, இது சுபைதாவின் மாளிகை என்று சொல்ல, நான் சுபைதாவின் புருஷன், நான் வருகிறேன் என்று சொல்ல, அதெல்லாம் உலகத்திலேயே இங்க சுபைதா அம்மா மட்டும்தான் திறக்க முடியும். 30 திருகத்திற்கு இந்த அம்மா ஒரு மாளிகையை வாங்கிக் கொண்டார்கள், 30க்கு வாங்கிக் கொண்டார்கள் என்று பேசப்படுகிறது. தூங்கிட்டு இருந்த ஹாரூன் ரஷீத் திடீர்னு விழித்து மீண்டும் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு, பொதுவாகவே ஆம்பளைங்க கீழே விழுந்தாலும் நீச ஓட்டாது இல்லையா, பாவா போலாம் என்று இப்படியே கட்டிக்கிட்டு இருக்கணும். இன்னும் மாளிகை கட்டணும், அந்த மண் வீடு நம்ம 30 கொடுத்து வாங்கணும் என்று எண்ணிக்கொண்டு செல்ல இன்னும் கட்டி கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் வழிமார்களை உருவாக்க வேண்டிய வேலை அவர்களுக்கு உண்டு, கட்டி கொண்டுதான் இருக்கிறார். போன ஒண்ணு ஹாரூன் ரஷீத் பாதுஷா 30 கொடுத்து எனக்கு ஒரு மாளிகை, பார்த்தவர்களுக்கு மாளிகை இல்லை, பார்த்தவர்களுக்கு பார்த்துட்டு வந்திருக்கிற கனவிலே நீ பார்த்து வந்திருக்கிறாய், பார்த்தவர்களுக்கு மாளிகை இல்லை, பார்க்காமல் நம்புகிறார்களே அவர்களுக்கு தான் மாளிகை உண்டு. வழிமார்கள் டெஸ்ட் வைத்து சேர்க்கப்படுவார்கள், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று சேர்க்கப்படுவார்கள். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து கதவை தட்டி யாராவது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக என்று சொல்லி கேட்டுவிட்டால் வெறுமனே அனுப்பாதீர்கள், ஏதாவது நல்ல வார்த்தைகளை கூட சொல்லி அனுப்புங்கள். உண்மை இறைநேசராக்க பல்வேறு வகையான முயற்சிகளை ரப்பு செய்வான், அதில் நீங்கள் தோற்று போகாதீர்கள். முன்னோர்கள் சொல்லுவார்கள், இன்னைக்கு கதவையே திறக்கிறது இல்லை, நல்ல விஷயம். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், உருவாக்கக்கூடிய வேலையை செய்வார்கள், இவர்கள் தான் அன்பார்கள். 6வதாக அஹ்யார்கள். அல்லாஹ் அக்பர். இவர்களின் மரணத்தையும் இவர்கள் அறிவார்கள், பிறரின் மரணத்தையும் இவர்கள் அறிவார்கள், பெரிய வேலையை செய்வார்கள். இவர்களுக்கு நிறைய அடையாளங்கள் உண்டு, வெளிப்படையான 4 அடையாளங்களை எழுதுகிறார்கள். இந்த அஹ்யார்களுக்கான 4 அடையாளங்கள் என்ன தெரியுமா? கஸரத்து ஸௌம், நிறைய நோன்பு வைப்பார்கள். கியாமுல்லை இரவு முழுக்க நின்று வணங்கிக் கொண்டே இருப்பார்கள், இரவு முழுக்க நின்று வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு வணங்குவார்கள் என்று சொன்னால், காலில் இருந்து ரத்தம் வழியுமா, காலில் இருந்து ரத்தம் வழியுமா, ஆனாலும் அவர்களின் நிவாரணம் குறைந்திருக்காது, அவ்வளவு வணங்குவார்கள். 3வது அடையாளத்தை சொல்லுகிற பொழுது தஃவீல், தன்னை அல்லாஹ்விடத்திலே அப்படியே ஒப்படைத்து விடுவார்கள். அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அது நடக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள். 4வதாக அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற பெரிய ஆற்றல் என்ன தெரியுமா? எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலேயே வாழ்வார்கள். இது அஹ்யார்கள், வாசிலுல் அஹ்தம். இந்த தன்மையை பெற்றவர்கள் வாசிலுல் அஹ்தம். இவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறார்கள். வாசிலுல் அஹ்தம் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அங்க ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள், வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுடைய ரிஸ்க் வானத்திலே இருக்கிறது, வமா துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எல்லாம் வானத்தில் இருக்கிறது. இது அர்த்தம் என்னன்னா, நான் கொஞ்ச நேரத்துல மூத்தா போறேன், ரிஸ்க் இங்க இல்ல, வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும், ரிஸ்கெல்லாம் மேல இருக்கு, ரப்பட்ட இருக்கு, உங்களுக்கு இல்ல. ஒரு வாய் உணவை கூட அவர்கள் உண்ணவில்லை, அரை மணி நேரத்தில் அவர்களின் மரணம். தனக்கு எப்படி மரணம் வரப்போகிறது, எப்படி வரும் என்பதை கூட அறிந்து வைத்தவர்கள் அஹ்யார்கள். கஅபத்துல்லாஹ்விலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஷைபான் ராபி
நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் அஹ்யார்களில் உள்ளவர்கள் மடியில படுத்திருக்கிறாங்க. சுஃபியானு சௌரியினுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. அவர்களை கொள்வதற்கு மன்னர் ஜாஃபர் ஆள் அனுப்புகிறார். மக்காவிலே வந்து சைபானி ராகியை நான் கொல்லப் போகிறேன் என்று ஆள் அனுப்ப இந்த செய்தியை வந்து சொல்லுகிறார்கள் சைபானி ராகி இடத்துல. காபத்துல்லாவை பார்த்து படுத்துட்டு இருக்கிறார். உங்களை கொள்வதற்காக மன்னர் வருகிறார். வழிமார்கள் என்னைக்கு மரணத்தை பார்த்து பயந்தது உண்டா? அல்லாவை சந்திப்பதற்கு இது ஒரு நல்ல தருணம் என்று நினைப்பார்கள். மரணத்தை பார்த்து உங்களை கொள்வதற்காக மன்னர் ஜாஃபர் வருகை வந்து கொண்டிருக்கிறார். சிரிக்கிறார்கள். மன்னர் ஜாஃபர் சைபானி ராகி சொன்னார்கள், மன்னர் ஜாஃபரின் மரணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காபாவின் எல்லையை தொடுகிற பொழுது மன்னரின் ஜாஃபர் மரணம் வந்துவிடும் என்று சொன்னார்கள். அடுத்து கொஞ்ச நேரத்தில் வருகிறது. மன்னர் ஜாஃபர் காபாவின் எல்லைக்கு வந்தார். வருகிற பொழுதே அவர் மௌத்தாகிவிட்டார். தன் மரணத்தையும் பிறர் மரணத்தையும் எப்பொழுது நடக்கும் என்று அறிகிற ஆற்றலை பெற்றவர்கள் என்றால் அவர்களுடைய அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது எல்லாம் தாண்டியவர்கள் அவுத்தாதுகள். 8 திசைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8 அவுத்தாதுகளை பெரிய பதவி. பஞ்சபூதங்கள் அவர்களுக்கு கட்டுப்படும். அவுத்தாதுகள் எப்படி நபிமார்களுக்கு பஞ்சபூதம் கட்டுப்படுமோ அதே மாதிரி அவுத்தாதுகளுக்கு பஞ்சபூதம் கட்டுப்படும். அல்லாஹு அக்பர். இந்த வழிமார்கள்ல அவுத்தாதுகள் எத்தனை தரங்கள், எத்தனை தரங்கள். அவுத்தாதுகளை யாரும் நெருங்க முடியாது. அவர்களை குறித்து தரக்குறைவாக எண்ணிக்கொண்டு உள்ளே நுழைந்தால் உள்ளம் சுடுமாம். உள்ளத்தில் இரண்டாவது பயத்தை கொடுத்து விடுவான். அவ்வளவு ஆற்றல் நிறைந்தவர்கள் அவுத்தாதுகள். அபூ முஸ்லிமுல் ஹௌலானி அவர் எங்கேயோ உட்கார்ந்திருக்காரு. உமர் ரலியல்லாஹுவின் ஆற்றல் எவ்வளவு! உமர் ரலியல்லாஹு அவரை பார்க்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள். அபூ முஸ்லிம் வந்துவிட்டார், எனக்கு சொல்லுங்கள். அபூ முஸ்லிம் வந்துவிட்டார், எனக்கு சொல்லுங்கள். அபூ முஸ்லிம் வந்துவிட்டார், எனக்கு சொல்லுங்கள். அபூ முஸ்லிம் ஹஜ்ஜுக்கு வருகை வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வரவழைத்து அபூ முஸ்லிமுல் ஹௌலானி இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்கள்? அல்லாஹ் அக்பர். அபூ முஸ்லிமுல் ஹௌலானி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மன்னர் எனக்கு முன்னால் கிறிஸ்துவ மன்னர் ஈமானை விட வேண்டும் என்று என் நண்பனை பார்த்து சொல்லுவார். நண்பன் ஈமானை விட முடியாது என்று சொல்ல கொப்பரையிலே போட்டு எண்ணெய் கொப்பரையிலே அவரை தூக்கி போட்டு சாகடித்து விடுவார். நான் அழுது கொண்டே இருப்பேன். அழுவதை பார்த்து இறக்கப்பட்ட மன்னர், அழுவதை பார்த்து இறக்கப்பட்ட மன்னர், நீ ஈமானை விட போகிறாயா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ விட போகிறாயா என்று கேட்கிற பொழுது நான் சொன்னேன். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு திரும்பி திரும்பி அழுவார்கள். அபூ முஸ்லிம் சொல்வதை கேட்டு அழுகிறார்கள். நான் எதற்கு அழுதேன் தெரியுமா? மன்னரை பார்த்து சொன்னேன், ரப்பு எனக்கு 1000 உயிரை கொடுத்தால் என் நண்பனை போன்று 1000 உயிரையும் கலிமாவுக்காக விடுவேன். எனக்கு ஒரு உயிர் தான் இருக்கிறது என்பதை நினைத்து மன்னரை அழுகிறேன். எனக்கு 1000 உயிர் இருந்துச்சுன்னா என் நண்பன் இறந்ததை போன்று நான் இறப்பேன். என் ரப்புக்காக நான் கொடுப்பேன். மன்னர் ஆத்திரம் அடைந்த மன்னர் நெருப்பிலே தூக்கி எறிவார். நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போடப்பட்டதை போன்று அபூ முஸ்லிமுல் ஹௌலானியை நெருப்பிலே போடப்படும். அந்த நெருப்பு உள்ளே செல்லுகிற பொழுது நெருப்பை பார்த்து ஆடுகிறவார்கள். அபூ முஸ்லிமுல் ஹௌலானி யானா கூனி பர்தன் சலாமன் அலை, நெருப்பே நீ இறைவனின் ஆற்றல் படி நீ எரிவதாக இருந்தால், இறைவனின் ஆற்றல் படி சூடுவதாக இருந்தால் என்னை தொடாதே. நெருப்பை பார்த்து ஆணையிட்டார்கள். அவுத்தாது இல்லையா? அந்த நெருப்பு தொடவே இல்லை. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே சொல்ல உமர் ரலியல்லாஹு கட்டிப்பிடித்தார்கள். அப்ப வழிமார்களில் அவுத்தாதுகள் இது 8 பேர் தான் உலகத்தில் இருப்பார்கள். 8 திக்கிலும் இதைவிட ஆற்றல் நிறைந்தவர்கள் 8வது ஸ்டேஜ் அல் ஆரிஃபீன். அல்லாஹு அக்பர். அல் ஆரிஃபீன் உலகத்தில் 5 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆற்றல் என்ன? அன்புக்குரியவர்களே, ஆரிஃபீன்கள் இவங்க வேலையே என்னன்னா சஃபர்லயே இருப்பாங்க. ஆரிஃபீன்கள் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளுகிற சஃபர்களிலேயே இருப்பார்கள். வழிமார்களை புடம் போடுவார்கள். அவங்களுடைய நஃப்ஸை புடம் போடுவார்கள்.
ஆரிஃபீன்கள். அதுல உள்ளவங்க தான் மாலிக் இப்னு தீனார். மாலிக் இப்னு தீனார் கனவு காணுவார்கள். எங்க போகணுங்கிறது அல்லாஹ்வின் அறிவிப்பு வரும். மாலிக் இப்னு தீனார் கனவு காணுகிறார்கள். அந்த கனவே ஒரு மோதினார் காட்டப்படுகிறது. இந்த பள்ளிவாசலுடைய மோதினாரை போய் பாருங்கள், காட்டப்படுகிறது. அந்த மோதினாரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். மாலிக் இப்னு தீனார் சந்தித்தார். அந்த மோதினார் விருது கொடுக்கிறார். இப்படி பார்த்தவங்க சொன்னாரு, எவ்வளவு தூரம்? அல்லாஹ் அக்பர். பகதாதில் இருந்து ஹிம்ஸுக்கு செல்கிறார்கள். ஏறத்தாழ 800-900 கிலோமீட்டர் பயணம் பண்ணி பகதாதுல இருந்து போய் பார்க்கிறாங்க. அந்த மோதினார் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, அந்த மாலிக் இப்னு தீனார், நீதான மாலிக் இப்னு தீனார், நீங்கள் வருவதாக நான் கனவிலே பார்த்தேன், வாங்க எங்க வீட்டுல சாப்பாடு தர்றேன் என்று அழைத்து சென்று வீட்டுக்கு உணவு கொடுத்தார். மாலிக் இப்னு தீனாருக்கு என்ன உணவு தெரியுமா? 2 ரொட்டி, ஆக வர ரொட்டி, ஒரு சட்டியை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார். உள்ள பார்த்தா ஏதோ ஒரு காலத்துல உப்பு இருந்த மாதிரி தெரியுது. உப்பு இல்ல, உப்பு இருந்த மாதிரி தெரியுது. நாங்கள் இப்படித்தான் 17 வருடங்களாக சாப்பிடுகிறோம் என்றார். அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்காக, அவர்கள் நப்சை அடக்குவதற்காக பட்ட கஷ்டங்கள் 17 ஆண்டுகளாக நான் இப்படித்தான் உணவு சாப்பிடுகிறேன். நம்ம சாப்பிட பிரியாணிக்கு அந்த விளையாட்டு கொடுப்பேன், விதவிதமான கை அன்புக்குரியவர்களே, யோசிக்கிறோம். மாலிக் இப்னு தீனார் ஆரிஃபீன்கள் விலாயத் பெற்றவர்களை சோதிப்பதற்காக பயணம் செய்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா 7 பேர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சஹாபாக்களில் 7 பேர்கள் இருக்கிறார்கள். அந்த 7 பேர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இர்ஃபானுடைய கல்வியை கொடுப்பான், அதில் நீயும் ஒன்று என்றார்கள். அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஆரிஃபீன்களின் தலைவராக இன்றைக்கு சமூகம் பார்க்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, ஆரிஃபீன்களின் ஆற்றல் அலாதியானது. இவங்களை தாண்டி 9வதாக அல் இமாமான், 2 பேர் தான் இருப்பாங்க உலகத்துல. இமாமான் 2 பேர்கள். அதுல உள்ளவங்க தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. இமாமான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறார்களே, பல்கமு பாகுரா என்று சொல்கிறார்களே, இவர்கள் எல்லாம் இமாமானின் கட்டுப்பட்டவர்கள். பெரிய அரசர். ஆனால் அவர் வஃபாத்தாகிற பொழுது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் 11 பிள்ளைங்க விட்டுட்டு போனது எவ்வளவு தெரியுமா? மன்னர் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போனது 13 திர்ஹம். 11 பேருக்கு 13 திர்ஹம் விட்டு செல்ல ஒரு ஆளுக்கு 1.2 ஒரு தீனார். இது ஒரு திர்ஹம். இதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆனாலும் இறக்கிற தருவாயில் பிள்ளைகளை அழைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த இமாம், அந்த வழி நடத்தக்கூடிய தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு 13 திர்ஹத்தை விட்டு செல்கிறேன், ஆனால் இந்த 13லும் ரப்பு பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லிக் கொடுக்க, அதே மாதிரி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஒரு மாதிரியே ஒரு பெரிய மன்னர், அவரும் 11 குழந்தைகளை விட்டு சென்றார். ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 லட்சம் திர்ஹத்தை கொடுத்து சென்றார். ஆனால் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிற பொழுது இந்த ஒன்றிலே பரக்கத் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸினுடைய 11 பிள்ளைகளும் வழியுள்ளார்கள். அவர்கள் போர்க்களத்திற்காக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட குதிரைகளை வாங்கி தானம் செய்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பெரும் கொண்ட வசதியை ஆக்கினான். ஆனால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் 10 லட்சம் திர்ஹத்தை கொடுத்தார் தன் பிள்ளைகளுக்கு. ஆனால் அவர்கள் வறுமையிலே வாடி வஃபாத்தானார்கள் என்று வரலாறு பேசுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வழிநடத்துகிற தலைவர் இமாமான். 2 பேர் தல்ல உலகத்துக்கு நியமிக்கிறானே, அதுல லுக்மான். அவங்க ஒரு அடிமை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு அரசருக்கு அமைச்சர், மதியால் அரசருக்கு அமைச்சராகிறார்கள். அரசன் எப்ப பார்த்தாலும் தூங்குற பேர் வழி. அரசர்கள் அப்படித்தானே இருப்பார்கள் உல்லாச வாழ்க்கையில். இவங்க தகஜத்து நேரத்தில் எந்திரிச்சு அரசரை எழுப்புவார்களாம். அரசாட்சியை கொடுத்து அந்த ரப்பை கொஞ்சம் வணங்கிக் கொள்ளுங்கள். ரப்பி ரஹீம், ரப்பு ரஹீமானவன், அதெல்லாம் வணங்க தேவையில்லை. அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன், என்ன மன்னிச்சிருவான். நீங்க நிறைய பேர் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கிறோம். ரப்பி ரஹீம். அப்புறம் ஃபஜ்ர் நேரத்தில் எழுப்பி கொஞ்சம் அல்லாஹ்வை வணங்குங்களே. ரப்பி ரஹீம், நீ பேசாம விட்டுருக்குமான், என் ரப்பு ரொம்ப இரக்கமானவன், என்னை பாதுகாத்துக் கொள்ளுவான். பார்த்தா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அரசர் கோதுமையை விதைக்க சொல்லுகிறார். போய் கம்பை விதைச்சு விட்டு வந்துட்டாங்க. தோட்டம் ஃபுல்லா கம்பு. அறுவடையாகிற பொழுது கோதுமையா விளையும், ஒரு கம்பா விளைகிறது.
அம்பு. அரசர் கேட்கிறார், லுக்மான், கோதுமையை விதைக்க சொன்னேன், கம்பு வருகிறது. அரசே, என்னமோ தெரியல, நான் கோதுமையை தான் விதைச்சேன், ஆனா கம்பா வந்துகிட்டு இருக்குது. அரசர் கேட்டார், நான் லூசா? கோதுமையை விதைச்சு எங்கேயாவது கம்பு வருமா? தென்னை மரத்தில் எங்கேயாவது மாங்காய் வருமா? அப்பதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் என்ன லூசா? எதுவுமே செய்யாமல் ரப்பி ரஹீம் ரப்பி ரஹீம் ரப்பி ரஹீம் என்று தூங்கினார். உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் என்ன இழுச்சவாயனா? ஏதாவது அமல் வேண்டும் இல்லையா என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கினார்கள். ஆசிப் இப்னு பர்ஹயா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சிம்மாசனத்தை கொண்டு வந்து கண் சிமிட்டும் நேரத்திலே கொண்டு வந்து காட்டினார்களே. ஆசிப் இப்னு பர்ஹயா தொழில்நுட்பம், குர்ஆன் பேசுகிற தொழில்நுட்பம். 2500 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சபா நாட்டினுடைய சிம்மாசனத்தை ஒரே ஒரு வடிவுள்ளா நினைத்தால் 2500 ஜின்களால் செய்ய முடியாத, ஜின்களால் ஆற்றல் நிறைந்த குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் சொல்லுகிற எல்லா செய்திகளும் அதிசயம். இதுவரை மனிதனால் செய்ய முடியாத செய்திகளை மட்டும் குர்ஆன் பேசும். அந்த குர்ஆன் சொல்லுகிறது, கண் மூடி கண் திறப்பதற்குள்ளே அரியாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறது என்றார். இந்த ஆசிப் 2500 மைல் தூரத்தில் இருப்பதை கொண்டு வந்து நிறுத்துகிறார்களே. இமாம் மஹான் இவர்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆற்றல் படைத்தவர்கள். இதையும் தாண்டியவர்கள் அஸ்பியா. 10வது வலிமார்களின் தரஜா அஸ்பியா. அதில் உள்ளவர்கள் தான் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா. இவங்க ஆற்றல் என்ன தெரியுமா? நரகவாசிகளை கூட சொர்க்கவாசியாக மாற்ற முடியும். நரகத்தில் இருப்பவர்களை கூட சொர்க்கவாசியாக மாற்றும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார். அது எதனால் தெரியுமா? பெற்றோர்களுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் தான் அஸ்பியாவாக முடியும். நிறைய நிபந்தனைகள். அதில் ஒன்று, ஆக்குள் வாழினின் பெற்றோர்களை ஒருவன் நிந்தித்து விட்டு பெற்றோரின் துவாவை ஒருவன் பெறாமல் அஸ்பியாக்கள் வழிமார்களின் பட்டியலில் நுழைய முடியாது. அன்புக்குரியவர்களே, உவைசுல் கர்னி வரலாறு தெரியாமல் இல்லை. அன்புக்குரியவர்களே, அஸ்பியாக்களின் தலைவர் இல்லையா? அபூ முஸ்லிமுல் கௌலானிய உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு விட்டு பார்த்தாங்க. ஆனா உவைசுல் கர்னிய உமர் ரலியல்லாஹு போய் பார்த்தாங்க. இது ரெண்டு வித்தியாசம். அவத்தால கூப்பிட்டு விட்டு பார்த்தாங்க. ஆனா அஸ்பியாவிடத்தில் தானே சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போறாங்க. நீங்க தானே உவைசுல் கர்னி? இந்த அடையாளங்கள் பெருமானார் சொன்னார்கள். அதையெல்லாம் பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஸ்பியாவிடத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக துஆ செய்யுங்கள். உவைசுல் கர்னி, நீங்களே கலீஃபா ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க, கூட இருந்தவங்க, இப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, ரசூல் தான் சொன்னார்கள். இந்த உவைஸ் துஆ செய்தால் கனமே கணம் கூட்டத்தினுடைய ஆட்டின் ரோமம் அளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். நரகவாசிகள் அத்துணை பேர்களையும் உவைஸ் சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுதலை செய்து விடுவான். இதையும் தாண்டியவர்கள் தான் குத்துபுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குத்துபு ஒரு நோஸ்ல இருக்க முடியும் உலகத்துல. குத்துபுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒருவர் உள்ளே வருவார். ஒரு சொர்க்கவாசிமாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அப்படி ரகசியமா போயிட்டு திருப்பி உள்ள வருவாங்க. அபூ ஹுரைரா உங்களை சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் உள்ள வருவார், அவர் சொர்க்கவாசி. நீங்க சொர்க்கத்தையும் ஆட்டையை போடலான்னு பாக்குறீங்க. ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசி. பார்த்தா பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு உள்ளே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் பேசுகிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், ஓ பிலால், உன் உள்ளத்திலே எனக்கு இடம் இருக்கிறதான்னு கேட்டாங்க. கண்களில் கண்ணீர், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், இறைவன் மீது ஆணையாக என் உள்ளத்தில் உங்களுக்கு இடமே இல்லை. காரணம், என் உள்ளம் முழுக்க நீங்கள் அல்லாஹ்வை வைத்ததால் உங்களுக்கு இடமில்லை. பெருமானார் சொன்னார்கள், அந்த குத்துபு மின் அஸ்ஹாபி, என் தோழர்களில் நீ தான் குத்துபுன்னாங்க. இன்னைக்கு நம்ம உள்ளத்துல அல்லாஹ்வுக்கு எவ்வளவு இடம் இருக்கு? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வீட்டுல போட்டு அப்படியே அசை போட்டு பாருங்க. நம்ம உள்ளத்துல மனைவிக்கு இருக்கிற அளவுக்கு, மக்களுக்கு இருக்கிற அளவுக்கு, வியாபாரத்துக்கு இருக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இடம் இருக்கிறதா? இல்ல. இதையும் தாண்டியவர்கள் தான் ஹவுஸ். உயர்ந்த பதவி. ஹவுஸுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸரஹுல் அஸீஸ். இவங்களுடைய ஆற்றல் தெரியுமா? அரிசி பார்க்க முடியும்.
லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே எழுதப்பட்ட எழுத்தை திருத்த முடியும். சுன்னத் ஜமாஅத்தினுடைய அகீதா இது ஒரு பெரிய பரந்த உலகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிமாறுகளை தெரிந்து அவர்களின் ஆற்றலை புரிந்து அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுத்து அவர்களுடைய தன்மைகளிலிருந்து சில தன்மைகளையாவது நாம் எடுத்து வாழ்க்கையில் அமல் செய்ய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்புகள் நல்குவானாக. நாம் அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நேரமும் துஆ செய்ய, அல்லாஹ் இந்த வழிமாறுகளின் தொடர்பை எனக்கு கொடு. அந்த வழி இல்லாம இல்லைன்னாலும் அந்த வழியின் தொடர்பு உலகத்திலே வாழுகிற காலத்திலே ஏதாவது ஒரு வழியை சந்திக்கிற அவர்களோடு தொடர்பு கொள்ளுகிற பாக்கியத்தை கொடு. அதனால் நான் சிறப்பை பெற்று விடுவேன் இல்லையா? அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழிமாறுகளுடைய தொடர்பை தந்துடுவானாக. வழிமாறுகளுடைய நேசத்தை நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. வழிமாறுகளை பிரியப்படக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வானாக. இன்றைய மஸ்அலா, கஷ்டம் வருகிற பொழுது இந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு பெருமானார் ஒரு சின்ன மந்திர சொல்லி இருக்கிறார்கள். கஷ்டம் குடும்பத்துல, தொழில்துறையில இதெல்லாம் வந்தா எப்ப கஷ்டம் வருதோ ஒரு 40 முறை ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். சின்ன வார்த்தை, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர். அத்தனை கஷ்டத்தையும் போக்கும் ஆற்றல் ரப்புக்கு உண்டு. இதை சொன்னால் ரப்புல் ஆலமீன் ரொம்ப சந்தோஷப்படுவானாம். என் அடியான் கஷ்டத்தில் என்னை கூப்பிட்டு விட்டான், நான் கஷ்டத்தை தீர்க்காமல் வேறு யார் தீர்க்க முடியும்? வழக்குகளே, இவரின் கஷ்டத்தை நீக்கி இவருக்கு சந்தோஷத்தை வழங்குங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இதை நம் வாழ்நாளில் கடைபிடிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மீடியா 7 வெப் டிவி வழங்கும் வாழ்வில் வசந்தம் சிறப்பு நிகழ்ச்சிகள் இணையதளத்தில். இதில் மார்க்க அறிஞர்கள், சமூக தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். காண தவறாதீர்கள். உடனே இணைத்துக் கொள்ளுங்கள். மீடியா 7 வெப் டிவி முகநூல் பக்கத்தில்.